எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்து எல்லாத்தையும் கேட்சாக ஆக்கிடுச்சு. ஸோ அந்த கூட்டணிங்களே பாருங்க. ஐயோ, எல்லாத்தையும் கீழே அப்படி இப்படி போட்டு வச்சிட்ருக்கு. நடக்க பாதை கூட இல்லை. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. செம்மையாக எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டா. இப்போ நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல. ஸோ டேஞ்சரஸான இடத்த மட்டும் உடைச்சிடணும். இதெல்லாம் வந்து உடைச்சி வாப்பிங்கான அந்த இதெல்லாம் வந்து கிளாஸு லப்பர் கிளாஸு. ஸோ அதனால் உடைச்சிருவோம். இதெல்லாம் கிளாக்கு உடையும். அந்த இதெல்லாம் உடஞ்சிருந்தால் அவள் தான் எல்லாம் சுக்கு நூறாக போயிடும். அந்த இது டேப்லெட்லாம் உடஞ்சி இதுவாகிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இது வந்து இதுவானாலும் இது வந்து இது இல்லை. அதனால் இது பாருங்கள், இதெல்லாம் போட்டு அவ்வளோதான். பாருங்கள் முன்னே அந்த குட்டி பாப்பா. ஸோ ஃபுல்லாமே இது பண்ணியாச்சு. சரி வாங்க ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதான். முதல்ல இந்த பெட்ஷீட்டை முதல்ல இது பண்ணணும். ஸோ புக்ஸ் எடுத்துக்கலாம். புக்ஸ் பரப்பி போட்டு வச்சுக்கிறாங்க. புக்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டட்டா இல்லை அப்படியே காட்டலாமான்னு தெரில. சரி நான் அப்படியே காட்டுறேன். நிமிஷம் வாங்க, புக்கு எடுத்து வைக்கிறேன். புக்ஸ் மட்டும் அதில் ஓகே. இது எல்லாமே இப்போ அப்படியே தூக்கிட்டு போனோம். வெயிட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெயிட் இருந்துச்சு, நானே வச்சுட்டேன். ஓகே தெரியுதா? ஸோ முடிச்சிட்டேன். இப்போ நோட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். வாய்ஸ் மட்டும் தான் கேட்கணும், ஆள் அங்கே இருக்க மாட்டேன். அப்போ புக்ஸே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்மால் நோட் எடுத்துகிட்டு வரேன். மினிட். ஸோ இது வந்து சரி ஓகே. எல்லா புக்ஸும் முதல்ல ரேக்கில் அப்படியே ஸ்டெப்பாக அடிக்க வச்சுட்டேன். இப்போது எல்லாமே முடிச்சுது. இதெல்லாம் பிக்கே இல்லாமல் பண்ணிட்டேன். ஏன்னா வைக்கணுன்னு தான் இருப்பா. பிக்கே விடாமல் பண்ணிட்டேன். சரி அதுக்கு முன்னாடி நான் நேற்று டியூஷன் போயிருந்தேன். நிமிஷம் டியூஷன் போயிருந்தேன். அந்த பேக்கு இருக்குது. இதுக்குள்ளே இந்த திங்ஸ் நான் இன்னும் எடுக்கல. எடுத்துடலாம்.
வைக்க ஒரு ரேக் இருக்கு. ஒரு நிமிஷம் மக்களே. இந்த பாக்ஸஸ் இங்கே நான் வந்து செட் பண்ணிட்டேன். சரி, இதுக்கப்புறமா இந்த சேரை தூக்கி இங்கே போட்டு வெயிட் அ மினிட். நான் ஓகே. சரி, இப்போ அந்த இதெல்லாம் வச்சுட்டேன். ஐயோ, இந்த டாகிஸ். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கிளாக் இருக்கும். ஓகே, இப்படி வச்சுருக்கேன். இது முதல்ல நம்ம இது பண்ணணும். பெயிண்ட்டு, டேப் எல்லாமே இருக்கு. முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். எங்கெங்கெல்லாம் செதறி இருக்கு பாருங்க. அப்போ ஓகே, நான் உட்காந்துட்டேன். இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஒரு ரேக்கில். ஸோ முதல்ல பென்சில்ஸ்க்கு ஓகே, முதல்ல ரெடி. பென்சில் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம். இது அந்த பாப்பா தான் அழகாக இருக்குன்னு கேட்டுட்டா. ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து டேப் ப்ரோ ஃபுல்லாக டேப் போட்டேன். பட் வந்து என்னென்னா இதில் வந்து டேப் கம்மியாக தான் இருக்குது. பட் அதில் ஸ்டாம்ப் தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டாம்ப் இந்த ரோவில் தூக்கி போட்டு அந்த ரோவில் நான் இது பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நிறையவே கேப் பண்ண இடம் இருக்குது. ஸோ இதில் நம்ம டேப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக பெயிண்ட்டு தான். இந்த குட்டி குட்டி பெயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக போட்டு முடிச்சிருச்சு. சரி, இதை இப்போ இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இந்த குட்டி இடத்துல வச்சுருக்கேன். அண்ட் தென் ஸோ இது வந்து இங்கே உட்கார வச்சுட்டேன். அழகாக தான் இருந்தது. இந்த மக்கு முதல்ல வைக்கணும். மக் இப்படி வச்சா நல்லா இல்லை. டீ மக். ஸோ ஓகே, அதை அடுத்தது இந்த டேப்லெட் இங்கே ஓரமாக வச்சுட்டு ஒரு நிமிஷம். ஒரு டேப் கீழே வந்துருந்தது, நான் பார்க்கல. ஓகே, ஸோ இப்போது இந்த இழுத்துட்டு
அப்படிலாம் சென்டரில் போட்டுட்டேன். ஹோம்ஒர்க் எழுதணும். அதிலே இருக்குது கம்ப்யூட்டர்லாம். ஓகே சொன்னேன். இங்கே பாருங்கள், மார்க் ஓடுதெல்லாம் வச்சுட்டா இப்போ நம்ம ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். தாய் ஓகே கைஸ், காலைல எழுந்து வந்து பார்த்தா இப்படியா இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட ஒன்றும் இல்லை, என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் 1 மில்லியன் தான் வர வைங்களேன். ஸோ 1 நிமிஷம் நம்ம கூட்டிடணும், அப்போ தான் நீங்கள் வர வைப்பீங்க கரெக்டாக. சந்தன் என்கிட்ட பேட்மிண்டன்லாம் இருக்கும். நிறைய பேர் பேட்மிண்டன்லாம் விளையாடுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. விளாடுவேன் தாய், விளாடுவேன். ஸோ எங்கள் டேடிக்குள்ளே நான் விளாண்டுருப்பேன். இப்போ நம்ம வந்து கூட்ட ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து 6th போகிறேன். அதனால் இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வந்து சாமி படத்தில் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஓகே, ஸோ மேட்டு போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் guys, love you all. பாய். சொல்லுங்க. மூஞ்சியே தெரியல.